ரெடியா? ரெடி ப்ரோ. ஓகே. அதாவது உங்களுக்கு மார்க்கெட்டோட சைக்கிள் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. மார்க்கெட் ஃபுல்லாகவே ஓவராலாக உங்களுக்கு எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுதுனாக்கா ஐஆர்எல், ஏஆர்எல், அக்குமடேஷன், மேனுபேக்சர், டிஸ்ட்ரிபியூஷன் இதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. உங்களால் கரெக்டான ஒரு இடத்துல போயிட்டு அக்குமடேஷனை இல்லை டிஸ்ட்ரிபியூஷனை பிடிக்குமான்னு கேட்டால் முடியும். ஏன்னாக்கா அது மூவ் பண்ணுற விதத்துலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. பட் இன்னும் இல்லை ப்ரோ, எனக்கு ஒரு நல்ல ஒரு செட்டப் கான்செப்டில் வேணும், நான் பார்க்குற இடம் கரெக்டாக கண்டிப்பாக அக்யூரேசி லெவலில் நடக்கணும், என்னால் உள்ளே போயிட்டு கம்பெனிஸ்லாம் பார்க்கக்கூடாது, ஆனால் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போகணும், அவ்வளோதான். போனோன்னா கண்டிப்பாக வெட்டிட்டு அடிக்கணும், அந்த மாதிரி ஒரு இடத்த கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன். ஏன்னாக்கா இதுவே அந்த கான்செப்டுக்குள்ளே தான் வரும், அக்குமடேஷன், மேனுபேக்சர், டிஸ்ட்ரிபியூஷனில் தான் வரும். நீங்கள் இப்போதைக்கு என்னன்னாக்கா சும்மா உங்களோட ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னன்னாக்கா நீங்கள் இதை ஒன்லி 2 டைம் ஃப்ரேமில் மட்டும் தான் பார்க்கணும். ஒன்று போகிற ஒரு டைம் ஃப்ரேமு, ஆறு என்னன்னாக்கா டே டைம் ஃப்ரேமு. ஓகேவா? இந்த 2 டைம் ஃப்ரேமில் மட்டும் தான் பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் என்னோட கேள்வி என்னன்னாக்கா இது ஒரு போகிற ஒரு இது என்னென்னா இந்த இடத்துல ஒரு இன்னொரு இது போகிற ஒரு கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு க்ரீன் கலர் கேண்டில். நெக்ஸ்ட்டு என்னன்னாக்கா இந்த கேண்டிலோட ஐ லோ இவன். ஓகே ஓகே இந்த கேண்டிலோட ஓகே இந்த கேண்டிலோட ஐ இவன். ஓகேவா? சும்மா ஒரு இதுக்காக வச்சுக்கிறேன். அடுத்து ஓப்பனு இவன். கீழே இருக்க இது நம்மளுக்கு க்ரீன் கலர் 4 நெக்ஸ்ட்டு கேண்டில் என்ன ப்ரோ பண்ண வாய்ப்பு இருக்குது? நெக்ஸ்ட்டு போகிற ஒரு கேண்டில் இதை மேலே ஸ்வீப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ. வேற பாடி க்ளோஸ் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒன்று இப்படி பாடி க்ளோஸ் வச்ச வாய்ப்பு இருக்குது. செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு மேலே போயிட்டு கீழே வந்து ஒரு ரிவல்சரை மீட் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஒன்று இப்படி நடக்கும், இல்லை இப்படி நடக்கும். அப்படி இல்லாத அதிகபட்சத்தை இதுதான் அதிகபட்சம். ஒரு மார்க்கெட்டில் ஒரு 80% இந்த மாதிரி நடந்துடும். ஒன்று பாடி க்ளோஸ் மேலே வைப்பான், இல்லை கீழே ஸ்வைப் பண்ணிட்டு வைப்பான். அப்படி இல்லாத பட்சத்தில் என்னன்னாக்கா மார்க்கெட் இதுக்குள்ளே இன்சைட் மாதிரி போட்டு இந்த மாதிரிலாம் கிடப்பான். அது நமக்கு அது இது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னோட கேள்வி என்னென்னா இந்த இடத்துல பாடி க்ளோஸ் வச்சாலும் சரி இல்லாட்டி இந்த இது வச்சாலும் சரி 2 விஷயத்தில் ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்குது மார்க்கெட்டில். என்னன்னு ஏதாச்சும் புரியுதா? இந்த 2 விஷயம் ஒன்று வந்து பாடி க்ளோஸ் வச்சு வைக்கிது, இன்னொன்று வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது. அதில் ரெண்டுமே ஒரு வேலையை பண்ணிட்டு தான் அது மற்ற வேலையை பார்க்குது. அப்படின்னா தெரில ப்ரோ, புரியல. அதாவது நல்லா நோட் பண்ணீங்கன்னாக்க கண்டிப்பாக அவன் பாடி க்ளோஸ் வைக்கிறானோ இல்லை விக்கு ஸ்வீப் பண்ணுறானோ, ஆனால் பட் இந்த கேண்டிலோட ஐயை தட்டுறான் பார்த்தீங்களா? அது நல்லா நோட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே இவன் என்ன பண்ணாலும் ஒன்று பாடி க்ளோஸ் மேலே எடுக்க போகிறானோ, பாடி க்ளோஸ் மேலே பிரேக் பண்ண போகிறனாலும் சரி, விக்க ஸ்வைப் பண்ணாலும் சரி, இந்த விஷயத்தில் ஒரு காமனான ஒரு விஷயம்னா கண்டிப்பாக போயிட்டு இந்த ஐயை தூக்கிட்டு தான் மார்க்கெட் நெக்ஸ்ட்டு ரிவ்யூ ஒன்று பாடி க்ளோஸ் அது பண்ணுறான், இல்லாட்டி கீழே வந்து அது பண்ணுறான், அது அப்படி போகுது. ஆனால் உங்களுக்கு ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பாக அவன் அந்த ஐயை எடுத்துடுறான். இதே இது செல் சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரு ஒரு கோடை போட்டுக்குவோம். ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் என்ன பண்ணலாம்? இப்போ இங்கேருந்து ஓப்பன் ஆகுது. ஒன்று இது கீழே பாடி க்ளோஸ் வைக்கணும், அப்படி இல்லைன்னா கீழே வந்துட்டு அப்படியே மேலே வச்சு இது ஒரு ரிவர்ஸரை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று கண்டினியூஸ் ஆகும் இல்லாட்டி ரிவர்ஸ் ஆகும். ஆனால் கண்டினியூஸ் ஆனாலும் ரிவர்ஸ் ஆனாலும் 2 விஷயமே ஒரே விஷயத்தை கண்டிப்பாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பண்ணுது. அது என்னன்னாக்கா இந்த லோவை செல் சைடு இருக்கும்போது லோவை தூக்குறான். ஆமாம், அது லிக்விடிட்டி உங்களோட கான்செப்ட் இருந்தாலும் நார்மலாக மார்க்கெட்டு உங்கள் கான்செப்ட் வந்தாலும் லிக்விடிட்டி எடுக்காமல் ரிவர்ஸரோ இல்லை கண்டினியூஸோ எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? அப்படி பட்சத்தில் இந்த கேண்டில்ன்றது இப்போ இந்த கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கல, இந்த கேண்டிலில் கண்டிப்பாக மார்க்கெட் ஒன்று பண்ணி தான் ஆகணும். எப்படியா இருந்தாலும் போய் இந்த லோவை கண்டிப்பாக தூக்கி தான் செல் சைடு இருந்தால் லோவை தூக்கணும், இல்லாட்டி ஐயை தூக்கணும். ஐயை தூக்க அதிகபட்ச சான்சஸ் இருக்காது, சம்டைம் எப்பயாச்சும் இருக்குது. ஆனால் மார்க்கெட் என்ன தான் இதுக்குள்ளேயே போயிட்டு அலைஞ்சு இது பண்ணாலுமே இதுக்குள்ளேயே எத்தனை நாள் இருக்க முடியும்? அவனால் இருக்க முடியாது. அவன் கண்டிப்பாக இந்த லோவை தூக்கணும். அதான் மார்க்கெட்டோட ஒரு ரூல்ஸு. இந்த கேண்டிலுக்குள்ளே மார்க்கெட் கிடக்க வாய்ப்பு இருக்கா?
எது இல்ல ப்ரோ, அது கண்டிப்பா லோவா தூக்கணும். ம், உள்ளே கண் இருந்தா அது அக்கமடேஷன் தானே. கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் வந்து தூக்கம் அது அதிகபட்சம் எனி டைம் வந்து ஒரு நிமிஷம் எனி டைம் அந்த விஷயம் நடந்து தான் ஆகணும், நடக்காமல் இது இருக்காது. நீங்கள் இப்போ இது போகிற டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, மார்க்கெட்டு எல்லா நேரமும் அந்த விஷயத்தை பண்ணிட்டு வந்துடும். இந்த இடத்துல இது பிஎஸ் கேண்டில், ஆனால் லோவை எடுக்கலை. இது பிஎஸ் கேண்டில் லோவை எடுக்கல, ஐ எடுத்துட்டான், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இது புல்லிஷ் கேண்டில் ஐ எடுத்துட்டான். இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டில் ஐ எடுத்துட்டான். அவன் அடுத்து என்ன பண்ணுறான், அது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் பட் நம்மளுக்கு ஐ எடுக்கிறான். புல்லிஷ் கேண்டில்லாம் ஐ எடுத்தே ஆகணும், ரூல்ஸு. பிஎஸ் கேண்டில்லாம் லோவை எடுத்தே ஆகணும், அதான் ரூல்ஸு. இதில் எதுவும் டவுட்டும் உங்களுக்கு இருக்கவே கூடாது. அப்படி பட்சத்தில் அப்போ உங்களுக்கு இப்போ நேற்று நாளைக்கு பாருங்களேன், இது என்ன கேண்டில்? எது ப்ரோ? இந்த கேண்டில் புல்லிஷ் பின்பர் கேண்டில். ஓகே. அப்போ அதிகபட்சம் உங்களுக்கு என்ன, ஐ எடுத்துட்டு கீழே வந்திருக்கும். ஆனால் அவன் நீங்கள் ஐ எடுக்கலாம்னு நோட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஐ எடுக்கல, விட்டுருங்க. சரி, இது இந்த கேண்டில் ப்ரோ பியரிஷ் லோ தூக்கியிருக்கானா? ஆமா ப்ரோ. இந்த கேண்டில் ப்ரோ எது ப்ரோ? அதான் கீழே லோ எடுத்திருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இது புல்லிஷ் கேண்டிலா பிஎஸ் கேண்டிலான்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. புல்லிஷ் புல்லிஷ் கேண்டில் ஐ எடுத்துட்டானா? ஆமா ப்ரோ, எடுத்துட்டான். இது என்ன கேண்டில் ப்ரோ? இது டோசி கேண்டில். ஒரு இது சொல்ல முடியாது, பட் உங்களுக்கு பார்த்தா பியரஸ் கேண்டில். ஆனால் பட் இதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. லோ எடுக்க போகிறானா ஐ எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா கேட்டால் முடியும். அது லோவர் டைமில் போயிட்டு உங்களோட வியூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போதைக்கு அது இருக்கட்டும். இப்போதைக்கு நான் சொல்கிறேன், இது ஐ எடுக்கணும், எடுக்கலை, ஓகே, விட்டுருங்க. இது என்ன கேண்டில் ப்ரோ? பிஎஸ் கேண்டில். லோ எடுக்கணும், லோ எடுக்கலை. பட் ஏன் இந்த நாள் இந்த மாதிரி அன்வான்டாக நடக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இது சைட்வேஸ் நாள். ஸோ அது வச்சு அப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு சில சமயம் சைட்வேஸ்னால் மார்க்கெட் அரைக்கிறான், கன்சாலிடேஷன் சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த இடத்துல பாருங்க, பிஎஸ் கேண்டில் ஐயை தூக்கிட்டான், பிஎஸ் கேண்டில் ஐயை தூக்கிட்டான். இந்த கேண்டில் என்ன, செல் கேண்டில், அவள் லோவை தூக்கணும். இந்த கேண்டில் பிஎஸ் கேண்டில் ஐயை தூக்கணும், ஐயை தூக்கிட்டான். இந்த கேண்டில் பிஎஸ் கேண்டில் அப்போ இதை தூக்கிட்டான். இப்போ இது உங்களால் இது பண்ண முடியுது. ஓகே, இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் நார்மலாக எல்லா இடத்துலையும் மார்க்கெட் எந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் இந்த விஷயம் தான் நடக்கும். இது நடக்கணும், இதுதான் ரூல்ஸு, இதுதான் ஒரு இது. அப்போ இதை வச்சு நம்மளால் என்ட்ரி பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அது எப்படின்னாக்க அதுக்கு ஒரு ஐடியா நான் சொல்கிறேன். அக்குமடேஷன் மேனுபேக்சர் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இப்போ என்னோட இந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த ஐ லோன்றது ஒரு லிக்விட்டி. எப்படி இந்த கேண்டிலோட ஹை லோ, இது சும்மா இது க்ரீன் கேண்டில் வச்சுக்கோங்க நமக்குலாம். ஓகே, இது க்ரீன் கலர் கேண்டில். இந்த கேண்டிலோட இது ஐனா இது என்ன லிக்விட்டியாக இருக்கும்? நான் உங்களுக்கு அன்றைக்கி சொல்லிக் கொடுத்த கான்செப்டில் ஒரு லிக்விட் இருக்கும், 2 லிக்விட் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். இல்லை, ஐஆர்ஐஆர்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கேன். அதுதான் இது லிக்விட் ஐஆர். இப்போ மார்க்கெட் இந்த இஆரில் எடுக்கணும்னாக்கா அவன் என்னட்ட எடுத்துகிட்டு வரணும், இந்த இஆரில் எடுக்கணும். அப்போ இந்த இந்த ரேஞ்சில் ஒரு லிக்விட் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்தால் அவன் இந்த இஆரில் எடுப்பான்னு சொல்லலாம். என்ன லிக்விட்டி? ஆமாம், அதான் உள்ள இருக்க ஐஆர்எல் எடுத்துட்டு மேலே இஆர்எலுக்கு வருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு இந்த இன்னைக்கு நாளுக்கு பாருங்களேன், இது என்னது, இந்த கேண்டில் என்னது? இது புல்லிஷ். ஓகே, இந்த கேண்டிலோட ஐயை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஐஆர்எல் லோ, இதை போகிற ஒரு லோவர் டைம் 15 மினிட்ஸ். ஓகே, 15 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கா மட்டும் பாருங்களேன். இதுதான் ஸ்டார்டிங் கேண்டில், ஓகேவா? இந்த கோடு போட்டிருக்கேன். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு மைன்யூட்டாக என்ன இருக்குது? ஐஆர்எல் இருக்கு. இங்கே ஒரு ஐஆர்எல் இருக்கான். அடுத்து இங்கே ஒரு ஐஆர்எல் இருக்கான். ஆனால் பட் இதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணது கணக்கில் அதுக்கடுத்து வந்து இதை மிட்டிகேட் பண்ணணும். அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஐஆரை மிட்டிகேட் பண்ணிட்டு உடனே என்ன எடுத்துட்டான், இந்த இஆரில் டேக் பண்ணிட்டான். இப்போ இது என்ன கேண்டில் ப்ரோ? புல்லிஷ் ப்ரோ. இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, இது இஆர்எல். வெப்பிங் ஸ்டாம்ப் டைம் கம்ப்ளீட். இந்த இடத்துல என்ன ப்ரோ பண்ணியிருக்கான்? இந்த இடத்துல ப்ரோ இஆர்எலா? இந்த கோடு ஸ்டார்ட் ஆகுற டைமிங்கு இதுதான். நெக்ஸ்ட்டு போகிற ஒரு கேண்டிலோட டைமிங். அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு இஆரில் பிடிச்சானா? ஆமாம் ப்ரோ. எடுத்துட்டு
மேல ஐஆர்ல எடுத்துட்டு இஆர்க்கு போயிட்டான். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்போ உங்களால் ஆனா இப்போ இதுல அப்டேட் எடுத்திருந்தா எது எஸ்எல் தானே ப்ரோ இருக்கும். கீழ இல்லை பாடி ப்ரோ, க்ளோஸ்லாம் வேற வச்சிருக்கு. நீங்கள் அதாவது நீங்கள் இது டேரக்ட் என்ட்ரி போனாலுமே உங்களோட கான்செப்ட்டுக்கு எப்படி வரும்னாக்கா இந்த இடத்துல 50% நீங்கள் என்ட்ரி போடுவீங்க, ஓகேவா? ஆமா ப்ரோ. 50% என்ட்ரி போட்டால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த செகண்ட் கேண்டிலோட லோவில் தான் இருக்கும். அப்படியா? என்ன ப்ரோ, ஆனால் நீங்கள் இதில் லோ டைமில் போய் கம்பர்மேஷன் பார்த்து போனீங்கன்னா அது ஒரு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனூட்டாக வந்து தட்டியிருக்கான். 1:1 இருந்தாலும் உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை. நீங்கள் உள்ளே அந்த ஃபார்வர்ட் கேண்டிலோட ஸ்டார்டிங் டயத்துக்கு உள்ளே வந்துட்டு ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்துட்டு இதில் 1:1 இந்த இடத்துல நீங்கள் போயிருந்தாலும் 1:3 கிடச்சிருக்கும் ப்ரோ. இதில் என்ட்ரி ஸ்டாப் ஆச்சு இந்த கேண்டில் லோவில் 1:3 ஓகே 1:2.5. இன்னைக்கு நாளுக்கு 2 என்ட்ரி எடுத்துருக்கீங்க, 2மே டிபி தான். ஆனால் இல்லை ப்ரோ, எனக்கு 1:3 வேணும், நான் கோல் பண்ணி பழகினாக்கா உங்களால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணலாம். 1:3 இதில் போனாலும் போவோம், இதிலே போவானா கேட்டால் போவோம், ஓகேவா? அது நம்மளோட இல்லை. ஆனால் இஆர் வர கண்டிப்பாக போவோம். நம்மளோட எய்ம், என்னோட எய்ம் எப்போயுமே எப்படி இருக்குனாக்க ஆர்ஆரை நான் எப்போயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், இதுதான் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அது இல்லை, இது வின் ரேட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னாக்க நம்மளுக்கு அது ஆர்ஆரை வரதை விட ஒரு என்ட்ரி தரமாக இவன் 1:2 ஓகேவா? இந்த மாதத்தில் ஒரு என்ட்ரி 1:2 கண்டிப்பாக போவான்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதில் போயிட்டு 10% ஒரு ட்ரேடுக்கு குத்துனாலுமே கண்டிப்பாக வின் ரேட் இருக்கும், கண்டிப்பாக போவானா. நீங்கள் அந்த இடத்துல பயப்படாமல் குத்திட்டு இதில் அடித்தீங்கன்னா 1:25%. இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படி பார்க்கணும். நீங்கள் போயிட்டு 1:2 அப்படின்னு பார்க்கக்கூடாது. வின் ரேட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது, இவன் போவான்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல பயப்படாமல் குத்தி விட்டு போயிடணும், அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ சப்போஸ் ஓகே ப்ரோ, இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதுலேயே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் போகிற ஸ்விட்ச் செட்டப் பார்த்துருக்கீங்களே. பார்த்துருக்கேன் ப்ரோ. இப்போ இந்த இடத்துல என்னோட கேள்வி என்னன்னாக்கா, இந்த ஐஆர்எல் எடுத்துகிட்டு போயிட்டானா அவன் என்ன பண்ணுறான்? இஆர்எல் எடுத்துகிட்டு அந்த கண்டினியூஸ் மீட் பண்ணுற மாதிரி போகிறான். சப்போஸ் இந்த ஐஆர்எல் எடுக்காமல் போனான்னா என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ? ஃப்ரேக் பிரேக் அவுட் ப்ரோ. அப்படி இல்லை, அதாவது நான் இந்த இடத்துல ஒரு படம் மாதிரி வரைஞ்சி காட்டுறேன். எப்படின்னாக்கா இங்கே ஓகே இப்படி இருக்கான். இதுதான் ப்ரீவியஸ் கேண்டிலோட போகிற ஒரு கேண்டிலோட இது. இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல் இருக்கான். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கானாக்கா இந்த ஐஆர்எல் எடுக்காமல் சும்மா கீழே வந்துட்டு அப்படியே மேலே போயிட்டான். மேலே போயிட்டு திரும்ப இந்த ஐஆர்எல் எடுக்கிற மாதிரி வந்தானா இதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? இந்த ஐஆர்எல் எடுக்காம இந்த இஆர்எல் எடுத்துட்டான், அப்போ என்ன வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ? ட்ரெண்ட் ரிவர்சல். அவ்வளோதான் ப்ரோ. இந்த மாதிரி எந்த சுச்சுவேஷன் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல ஒரு ஸ்வீப் பண்ண போகிறான்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஒரு இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாக்கா இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல்லே இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இருந்தானா கண்டிப்பாக அந்த போகிற ஸ்வீப் தான் ஆக போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் ரிவர்ஸ் 1 நிமிஷத்தில் போய்ட்டு நீங்கள் அந்த கான்செப்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் அன்வான்டாக போய் எல்லா போகிற ஒரு கேண்டில் பார்க்குறத விட எந்த இடத்துல ரிவர்சல் ஆவான்னு சொல்லிட்டு பார்க்குறது ஒரு பெஸ்ட். இந்த இடத்துல ரிவர்சல் வச்சுருக்கானா எப்படி ப்ரோ? கீழே ஸ்வைப் பண்ணியிருக்கான். ஆமாம், இந்த இடத்துல போங்க. சும்மா ஒரு விப்பிங்ஸில் போய் பார்க்கலாம் அந்த இடத்துல ஏதாச்சும் ஐஆர்எல் இருக்கானா இல்லையா, எப்படி வந்திருக்கான்னு. இந்த இடத்துல என்ன ப்ரோ பண்ணியிருக்கான்? இதுதான் இங்கே போகிற ஒரு கேண்டிலோட ஸ்டார்டிங் டைம், ஓகேவா? இந்த இடத்துல இந்த போகிற ஒரு கேண்டில் ரேஞ்சுக்குள்ளே பாருங்கள், ஏதாச்சும் ஐஆர்எல் இருக்கானா? மேலே டாப்பில் இருக்கான் ப்ரோ. அது ப்ரீவியஸ் போகிற ஒரு கேண்டிலுக்குள்ளே வந்துடுவான். ஓகே, இந்த போகிற ஒரு கேண்டிலுக்குள்ளே ஏதாச்சும் ஐஆர்எல் இருக்கானா? ஐஆர்எல் இல்லை. ஆனால் ஐஆர்எல் எடுக்காமல் வந்து இஆர்எல் எடுத்துட்டான். இதுக்கு மீனிங் என்னன்னாக்கா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது போகிற ஸ்வீப் ஆக போதும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு இந்த லோவை தூக்கும்போது 1 நிமிஷத்தில் போய்கிட்டு என்ட்ரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவன் டிபி அடிக்க அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. உங்களோட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு காம்பினேஷன். ரிவர்சலில் எப்போ எடுக்கணும், எப்போ கண்டினியூஸில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு சோர்ஸ் வச்சுருக்கானா. இந்த செட்டப் நான் பண்ண மாட்டேன் ப்ரோ, ஆனால் நான் வேறு மாதிரி பண்ணுவேன். பட் இது நான் பண்ண மாட்டேன். ஒரு இதுக்கு சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் இது பண்ணுவீங்கன்னு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது சோர்ஸு. இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் எடுத்தீங்கன்னா இதை எடுக்க தான் நீங்கள் அதிக சான்ஸ் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. அப்படி எடுத்துனீங்கன்னாக்கா ஓகே ஏதோ ஒன்று இல்லை ப்ரோ. இது இன்சைட் பண்ணால சொல்ல போனால் நீங்கள் இங்கே தான் எடுக்கணுமே.
ம் ம் எடுத்திருந்தீங்கனாக்கா 1:3 வச்சா தைரியமாக போயிருக்கும், அவ்வளோதான். ஆமாம் ப்ரோ. அது உங்களுக்கு தெரியணும், எந்த இடத்துல ரிவர்சல் வைப்பான், எந்த இடத்துல ரிவர்சல் வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி. ம் வேறு எந்த ஏதாச்சும் பேர் சொல்லு ப்ரோ, ரிவர்சல் வச்சு என்ட்ரி எடுத்த மாதிரி. அதில் போயிட்டு உனக்கு காட்டுறேன், அதை பாரு, உனக்கு ஏதாச்சும் ஐடியா கிடைக்குமா. ப்ரோ. நான் உங்களுக்கு காட்டட்டுமா? இல்லை, ஏதாச்சும் பேர் ஏதாச்சும் சொல்லுங்க, காட்டி நீங்கள் காட்டுங்க ப்ரோ. வேறா? ஆ, இது ஜிபிஎஸ்டி போடுங்க ப்ரோ. 350 USD. என்னைக்காச்சும் என்ட்ரி எடுத்தீங்களா ப்ரோ போகிற ஸ்வீட்டில்? ஆ என்னைக்கு ப்ரோ? ஏதாச்சும் ஒரு அந்த நேத்தி கூட கிடைச்சிச்சு ப்ரோ. டைமிங் அப்பனா உங்களுக்குலாம் இது ஜேபிஏ போடுங்க ப்ரோ. நேத்தி 2 ட்ரேட் காலைல கிடைச்சிச்சு. சேஃப்டி ஜேபிஒய் ஜிபிபி ஜேபிஒய் நேத்தி காலைல 2 ட்ரேட் கிடைச்சிச்சு. 6:30 ப்ரோ. ஆமா. அதுக்கு முன்னாடி 5 மணிக்கெல்லாம் பாருங்க. 5 மணிக்கு எப்படி ப்ரோ? இல்ல அதான் நீங்க சொன்ன 6:30க்கு தான். ஆமா, 6:30க்கு 1, 8:30க்கு 1. ஓகே ஓகே. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா 15 டைம் ஃப்ரேமில் போயிட்டு அங்கே ஸ்வைப் பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். ஓகே ஓகே. இந்த இடத்துல என்ன ப்ரோ பண்ணியிருக்கான்? ஸ்வீப் பண்ணிட்டான் ப்ரோ. ஆனால் அவன் 5000 எடுத்து ஸ்வைப் பண்ணியிருக்கானா? 5000 எடுத்து ஸ்வைப் பண்ணியிருக்கானா? 5000 எடுக்காமல் வந்து ERல எடுத்துருக்கானா? ஆனால் உள்ள 5000 எடுத்திருக்கானே ப்ரோ. நான் சொன்னால் நல்லா மைண்டில் வச்சுக்கணும் ப்ரோ. அதாவது இந்த ஒரு கேண்டில் போய் தான் உங்களுக்கு 5000 டேக் பண்ணியிருக்கணும். ஓகே ஓகே. அவன் அதுக்கு முன்னாடி இருக்கிறதுல போய் எடுத்திருந்தானா அது இங்கே வேலிட் இல்லை. அது ஏன்னா ஓல்டு எடுக்கல ப்ரோ. அப்படியே ரிவர்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கான்? ட்ரெண்ட் ரிவர்சல் மேலே போய் அடிச்சு. வேறு ஏதாச்சும் அந்த இது இல்லை, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 1 நிமிஷத்தில் போயிட்டு என்ட்ரி பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு என்ட்ரி ஆகும். அதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவன் இப்போ ப்ரீவியஸ் போகிறவரில் வந்து எதுவும் ஒரு பவர் எடுக்காமல் வந்திருக்கான், அப்போ அதை ரிவர்ஸை மீட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான். இப்போ வேறு எந்த ஏதாச்சும் ஒரு இது சொல்லு ப்ரோ இதுலேயே. இல்லை, ஸ்வீப் தான் போகிற ஸ்வீப். நான் அந்த இடத்த ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கானா ஒரு ஐடியா கிடச்சிடும். சொல்லு ப்ரோ. ஓகே ப்ரோ. 8:30 கேண்டில் அதுவும் தான் ப்ரோ. அதில் தான் சரியான ட்ரேடு. 8:30 கேண்டிலுக்கும் 4 கேண்டிலுக்கும் சம்மந்தமே இல்லையா ப்ரோ? புரியல. 8:13 கேண்டில் சொல்றீங்க, அது என்ன இது செட்டப்ல? இல்லை, அதுக்கு அந்த பக்கத்து கேண்டில் தான். அது 8:30 கேண்டில் அது என்ன மறந்து போச்சு. அது போகிற ஸ்வீப்பே நடக்கல ப்ரோ. இல்லை, டாப்பில் நடந்ததுக்கு பாருங்களேன். மேலே டாப்பில் நடந்தா கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டயத்தில் நடந்ததை வச்சு என்ட்ரி எடுத்துருக்கீங்க. அப்போ 2:10 ஓகே. இந்த இடத்துல என்ன ப்ரோ இருக்குது? ER மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. IRL இல்லை. IR இல்லையா? கண்ணு ஷார்ப்பாக இருக்கணும் ப்ரோ. இப்போ சொல்லு ப்ரோ, இந்த IRல எடுக்காமல் போய் ER எடுத்தானா? இல்லை ப்ரோ, எடுக்கல. ஆனால் அவன் நீட்டாக என்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணி IRL எடுத்துகிட்டு போய் ER, அப்போ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கா ப்ரோ? ரொம்ப கம்மி ப்ரோ. அப்புறம் இதில் எதில் என்ட்ரி எடுத்தீங்கன்னு சொல்லி எனக்கு புரியல. ஒரே நிமிஷம் பார்த்து சொல்லிட்டா? ஓகே ஓகே. ஆமாம், நான் இதில் அவ்வளோக்கா எடுக்க மாட்டேன் ப்ரோ. நம்ம 4 hours இப்போ நம்ம அவ்வளோக்கா அப்படி இல்லை ப்ரோ. அது நீங்கள் ஒரு என்ட்ரியோ ஏதோ ஒரு செட்டப் நீங்கள் பார்த்தாலும் அது எப்படி ஒர்க் ஆகிற, எதனால் ஒர்க் ஆகிற தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன். அது இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு இப்போ இது மார்க்கெட் சைக்கிள் புரிஞ்சுருந்துச்சுன்னா உங்களால் எந்தெந்த போகிற ஒரு ஒர்க் ஆவான், எவன் ஒர்க் ஆக மாட்டான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, ப்ரீவியஸ் போகிற ஒரு கேண்டில்லேருந்து ஒரு IRL எடுத்துகிட்டு வந்தானாக்கா கண்டிப்பாக அவன் கண்டினியூஸ் தான் பண்ண போகிறான்னு அர்த்தம். சப்போஸ் ப்ரீவியஸ் கேண்டில் இருக்க போகிற ஒரு ரேஞ்சில் இருக்க IRL எடுக்காமல் ERல எடுத்துட்டானா, அப்போ அந்த ERல எடுத்த உடனே மார்க்கெட் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கா, அப்படியே மேலே ஏற்றி ரிவர்சல் வைக்க போகிறான்னு அர்த்தம். அவ்வளோதான்.
புரியுதா? அதான் அப்ப ஐஆர்எல் எடுக்காம அப்படியே சேஞ்ச் ஆனானா அது ட்ரெண்ட் ரிவர்சல்னு அர்த்தம். அந்த இப்போ நான் உங்களுக்கு ஒரு படம் வரைகிறேன், அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி நல்லா பார்த்துக்கோ. அதாவது ஒரு ஒரு கேண்டிலுக்கு பவர் எதுலேருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒரு போகிற ஒரு கேண்டிலுக்கு பவர் எதுலேருந்து கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? மேல இருக்க லிக்விடிட்டி எடுக்கிறது அது இல்லைன்னா லிக்விடிட்டினா ஓகே, லிக்விடிட்டி அது வேணும். ஓகே, என்னன்னா ஒரு ஒரு கேண்டிலுக்கு அது ரிவர்ஸாக ஆக போகிறான் இல்லாட்டி கண்டினியூஸ் ஆக போகிறான்னு சொல்லிட்டு அதை எதை வச்சு சொல்ல முடியும்? ட்ரெண்டு. அது ட்ரெண்டு வேணாம். இந்த கேண்டில் என்னன்னாக்கா ரெட் கேண்டில்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ இந்த கேண்டில் என்ன கேண்டிலாக வர வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லுங்கள். ரெட்டு தான். ஏன் 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 ஏன்னா ரிவர் அப்படியே இப்படி அதான் ட்ரெண்ட்னு சொன்னேன். கீழே இருக்க அந்த விக்க வச்சு அதாவது கண்டுபிடிக்கணும். அப்படி இந்த கேண்டிலில் செல்லருடைய பவர் இருக்குது, புரியுதா? அதனால் இந்த கேண்டில் அதிகபட்சம் செல் சைடு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, செல் சைடு பவர். அப்போ இந்த கேண்டில் அந்த செல் சைடு பவரை எடுத்துகிட்டு வந்தானாக்கா அவன் கண்டினியூஸ் ஆக போகிறான்னு அர்த்தம். சப்போஸ் இந்த கேண்டில் இருக்க செல் சைடு பவரை எடுக்காமல் வந்தால் அவன் ரிவர்சல் ஆக போகிறான்னு அர்த்தம். அதை தான் சொல்லி இப்போ இந்த போகிற ஒரு கேண்டில் இந்த மாதிரி இருப்பான். இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல் இருக்கான், ஓகேவா? இப்போ என்னன்னாக்கா இவன் இப்படியே போயிட்டு இந்த இஆர்எல் எடுக்காமல் டேரெக்டாக இங்கே நிற்பான், இப்படி நிற்பான், ஓகேவா? இந்த ஐஆர்எல் எடுத்துகிட்டு வந்தானாக்கா என்ன அர்த்தம்? இந்த போகிற ஒரு கேண்டிலோட செல் பவரை எடுத்துகிட்டு வரான்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ செல்ஃப் பவர் எடுத்துகிட்டு வந்தால் அப்படியே கண்டினியூஸ் இந்த கேண்டிலோட பவருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது? சாரான்னு கீழே போக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இவன் என்ன பண்ணுறான்னா இந்த கேண்டிலோட செல்ஃப் பவரை எடுக்காமல் இவன் புதுசாக கீழே இருக்க இந்த ஐஆர்எல் பவரை எடுத்துட்டா மார்க்கெட் என்ன ஆக போகிறான்னு அர்த்தம். அதாவது இந்த கேண்டிலோட இது என்ன கேண்டில்? செல் கேண்டிலோட பவரை எடுக்காமல் மார்க்கெட்டே கீழே வந்துட்டானா என்ன? இந்த செல்லுக்கு அவன் ரெஸ்பெக்ட் பண்ணலன்னு அர்த்தம். அதாவது இந்த செல்லுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணலான்னு அர்த்தம். அப்போ இந்த செல்லுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாமல் புதுசாக ஒரு ட்ரெண்டை கொண்டு போனோம்னா என்ன அர்த்தம்னாக்கா கீழே இருக்க லோ லிக்விடிட்டி, அதாவது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஐஆர் லிக்விட்ன்றது செல்லருக்குரிய லிக்விடிட்டி, இந்த இஆர்ன்றது பையரோட லிக்விடிட்டி. அவன் பையரோட லிக்விடிட்டி எடுக்கிறான்னா செல்லரோட லிக்விடிட்டி எடுக்கிறான்னு தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. செல்லரோட லிக்விடிட்டி எடுக்காமல் பையரோட லிக்விடிட்டி எடுத்தானா மார்க்கெட் இப்படி வச்சுருவான். எல்லாருமே இந்த இடத்துல இந்த ஐயாயிரம் ஒர்க் ஆக போகிறா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல ஒரு சோச்சு வச்சதா கணக்காயிரும். வச்சுட்டு இப்படி ஏற்றிட்டு அவன் வாட்ட போயிட்டு இருக்க போகிறான், அவ்வளோதான். மார்க்கெட் சைக்கிள் தான் ப்ரோ எல்லாமே. இந்த இடத்துல இந்த ஐயாயிரம் இல்லைன்னாலும் இந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் இல்லைன்னு அர்த்தம் என்ன இருந்தால் இது என்ன மாதிரி இருக்கும் ப்ரோ? ஐயாயிரம் இல்லாத லெக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? இது டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்லுவோம். ஐஆர் இருந்தால் தான் டிஸ்ட்ரிபியூஷன், ஐஆர் இல்லாத லெக்கு மேனிபுலேஷன். ஓகே, அப்போ இது மேனிபுலேஷனா அதிகபட்சம் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? திரும்ப மேலே ஏற்றி ஆப்போசிட் சைடில் அதுலேயே உங்களுக்கு இது அக்குமடேஷன் தெரிஞ்சிச்சு, இந்த இடத்துல இது மேனிபுலேஷன் தெரிஞ்சிச்சு. அப்போ இந்த லெக்கு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கணும்னாக்க இந்த இடத்துல என்ன மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிருக்கணும்? அங்கே ஒரு ஐஆர்எல் வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ அந்த இடத்த காட்டுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு போரோ ஸ்வீப் நடந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, இது அந்த இடத்துல நான் காட்டுறேன். நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, இந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடுச்சா என்ட்ரி ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க ரைட்டா? இதில் போயிட்டு நான் 15 டைமில் போகிறேன். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, ஐஆரில் எடுத்துகிட்டு வந்திருக்கான், ஐஆர் எடுக்காமல் வந்திருக்கானா? ப்ரோ எடுக்காம தான் ப்ரோ வந்திருக்கான். அடுத்து இவன் அடுத்து இந்த மாதிரி கான்செப்ட்னா இந்த இடத்துல இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்களேன், மைன்யூட்டா அச்சானா டிஸ்ட்ரிபியூஷன். ஆமாம் ப்ரோ. அப்போ நீ இந்த லெக்கிலேருந்து மார்க்கெட்டு இந்த இஆர் எடுக்க போகிறான்னு அர்த்தம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதுவே உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த போகிற ஸ்வீப்பு கண்டிப்பாக ஆக போகிறேன். இந்த இடத்துல இந்த இம்பேலன்ஸ் எடுக்காமல் போகணும் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா இந்த இடத்துல ஒரு 5000 வச்சுட்டான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். இந்த 5000 வச்சானா மார்க்கெட்டு ட்ரெண்டு மாற்றிக்கிட்டான், அவன் அப்சைட் தான் போக போகிறான்னு அர்த்தம். இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டுக்கும் மிட் ரேஞ்சில் இருக்க இங்கே போட்டாலும் ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் லோவில் வைப்பாங்க. ஆனால் மைன்யூட்டாக கொஞ்சம் தட்டிட்டான். ஸ்ப்ரிட்டில் கண்டிப்பாக அடிச்சுட்டு நினைக்கிறேன்.
ஸ்டாப்ல இது மேனுவலா தான் ப்ரோ வச்சிருப்போம் நாங்க. பாடி க்ளோஸ் அடுத்ததுல வச்சாதான் க்ளோஸ் பண்ணுவோம். அப்போ உங்களோட நான் அப்படி இல்லை ப்ரோ. நான் அந்த இடத்துக்கு வந்தாவே தட்டி விட்டுருது. மேனுவல் ஆட்டோமேட்டிக். இந்த இடத்துல இங்கே போட்டு தள்ளிட்டதுனால நீட்டாக ஒரு 1:1 இல்லை 1:3 வச்சாலும் உங்களோட தரவு தான். புரியுது ப்ரோ. இப்போ இதை டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் வியூ. இப்போ நீங்கள் போகிறவங்கள பார்த்துட்டீங்க, ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல இது இருக்கா, இது போகிற ஸ்வீட் நடக்கிறா, அதனால் இது போகிறான்னு தெரியுது. இதை நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், எந்த போகிறவர் கேண்டில் போகிறவர் ஸ்வீட் பண்ணுவான், எவன் பண்ண மாட்டான், எவனை பிடிச்சா நீங்கள் டேயோட ஐயா இருப்பான், எவனை பிடிச்சா டேயோட லோவாக இருப்பான்னு உங்களுக்கு தெரியும். இல்லை நீங்கள் எப்படி ப்ரோ என்ட்ரி எடுப்பீங்க இதில்? இந்த ஐஆர்எல் இஆர்எல் எப்படி என்ட்ரி எடுப்பீங்க? நானா ப்ரோ, எனக்கு சும்மா எல்லா டைம் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது ப்ரோ. அதனால் நான் ஒரு இப்போதைக்கு என்னோடய செட்டப்போட கான்செப்ட் என்னன்னாக்கா, நான் டே டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன் ப்ரோ. டே டைம் ஃப்ரேம் போயிட்டு இப்போ உங்களுக்கு சொன்ன ஒரு கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை இதில் இன்க்ளூட் பண்ணிவிங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது என்ன கேண்டில் ப்ரோ? புல்லிஷ் கேண்டில். ஓகே ப்ரோ, இந்த கேண்டிலோட ஐயை நான் மார்க் பண்ணிக்கிறேன்னா, ஐயா மார்க் பண்ணிட்டு இப்போ டே கேண்டில்லாம் ஒன்றாவது கேண்டிலுக்கு போகணும் ப்ரோ. ஒன்றாவது கேண்டிலுக்கு போங்க ப்ரோ. இதை கொஞ்சம் நான் இதை மட்டும் பண்ணிக்கிறேன். செஷன் பிரேக்கு கோடக்கானா கோடுங்களா? சரி, ஓகே, கோடக்கானா கரெக்டாக இந்த கோடை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரோ, இது என்ன பண்ணியிருக்கேன், அந்த நெக்ஸ்ட்டு டே கேண்டில் ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டு? மேலே இருக்க ஐஆர்எல் மேலே இருக்க ஐயா எடுத்துருக்கான், கீழே இருக்க ஐஆர்எல் எடுத்துட்டு மேலே இருக்க ஐஆர்எல் எடுத்துட்டான்னு அர்த்தம். அப்போ மார்க்கெட் எனக்கு என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம்? மேலே அப் சைடு இருக்க போகிறேன். அப்போ நான் ஒன்லி பை சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த இடத்துல போகிற ஒரு கேண்டில் போய் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்வைப் பண்ணி ஏதாச்சும் வச்சுருக்கானா? ஸ்வைப் பண்ணி இல்லை. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு எனக்கு இருக்க அதாவது ஸ்வைப் பண்ணி வந்துச்சுனாக்கா இன்னைக்கு டேயோட லோவே வேண்டான்னு சொல்லிட்டு நம்ம முடிவாக அடித்து சொல்லிடலாம் ப்ரோ. இன்னைக்கு டேயோட லோவே வேண்டாம். ஏன்னாக்கா ஒரு போகிற ஒரு நாளை நடக்கிற ஒரு போகிற ஒரு ஸ்வைப் தான் அந்த நாளோட டேயோட லோவாவோ இல்லை ஐயாவோ இருப்பான். ஃபஸ்ட்டு எதோ நடக்கும், ஐயை ஸ்வீப் பண்ணிட்டு வச்சானா அவன் இன்னைக்கு டேயோட ஐ, லோவை ஸ்வீப் பண்ணி வச்சுட்டா இன்னைக்கு டேயோட ஐ லோ அவன் தான். நீங்கள் இதை பிடிக்கணும்னாலும் இந்த இடத்துல போய் பாருங்களேன், என்ன பண்ணிடுறேன், இந்த ஒரு போகிற ஒரு கேண்டில் லோ ஸ்வைப் பண்ணியிருக்கானா ஃபஸ்ட்டு. அப்போ இன்னைக்கு டேயோட லோவே வேண்டாம். இதுக்கடுத்து நீங்கள் ஒன்லி பை என்ட்ரி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு செட்டப்பாக இருக்கும். நான் இதில் எப்படி போவேன்னாக்கா, இந்த இடத்துல போகிற ஒரு ஸ்வீப் நடந்துச்சுன்னா இது என்ன டைமு, என்ன டைமே மாறி மாறி வருது கொல்கட்டா இதற்கு பாருங்க மேலே. ஓகே, இது போகிற ஸ்வீப் 10:30 மார்க்கெட் போயிட்டு என்ன பண்ணுன்னா ஒரு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போயிட்டு அந்த இடத்துல ஒரு 5000 வச்சுருப்பான் கண்டிப்பாக. ஓகே, இந்த இடத்துல இந்த கேண்டிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வச்சுருப்பான். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கானா? ஒன்று இந்த ஐஆரில் போயிட்டு லோவர் டைம் ஃப்ரேமில் கம்பர்மேஷன் பார்த்துட்டு இந்த ஐஆர் டார்கெட் வைப்பேன். அப்படிலாம்னாக்கா எனக்கு இப்போ என்னோட மைண்ட் எதுக்கு போட்டு ரொம்ப ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு, நம்மளுக்கு தெரியுது நல்ல ஒரு ரிவர்ஸல் பாயிண்ட்டுன்னு தெரியுது, டேரக்டாக என்ட்ரியை குத்தி விட்டு 1:3 1:2 வச்சுட்டு நான் ஆட்டோ போகலான்னு தான் நீ ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இவனை வச்சுக்கிட்டோம்னாக்கா 1:3 இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஒன்று நல்லா தெரியுதுல்ல ப்ரோ, என்னோட கேளுனாக்கா நீங்கள் டேயோட லோவே வேண்டான்னு ஆகி போச்சு. இதுக்கு மேலே அவன் கீழே வர வாய்ப்பு இருக்கா? இல்லை. எப்படியா தான் அவன் டேயோட ஐ வைப்பான் கண்டிப்பாக. ஒரு எத்தனை ஒரு 31 பிப் வரை மார்க்கெட் மேலே போக மாட்டானா? கண்டிப்பாக போகும். அவ்வளோதான், இந்த இடத்துல என்ட்ரி பிடிச்சிட்டீங்கன்னாக்கா நீங்கள் சேஃபர் சைடு தான் இருப்பீங்க. அடுத்து ஒரு போகிற கேண்டிலோட அதான் லோவை எடுத்துட்டா மேலே இதுக்கு எடுக்கணும், பைக்கு பார்க்கணுமா? அவ்வளோதான், நான் அப்படி தான் பார்ப்பேன். இப்போ இந்த நாளுக்கு என்ட்ரி முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஸ்டேக்கு போங்களேன். இந்த நாள் இங்கே லோவை ஸ்வீப் பண்ணிட்டு பாடி க்ளோஸ் மேலே வச்சுருக்கானு கேட்டால் இல்லை, பாடி க்ளோஸ் கீழே தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இது ப்ராப்பரான ஸ்வைப் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், லோவை ஸ்வீப் பண்ணிட்டு பாடி க்ளோஸ் மேலே வச்சுருக்கான். இது என்ன புதுக்கலாமா? அதில் நான் மெயினாக 3 நாள் மட்டும் தான் அந்த ட்ரேட் பண்ண முடியும். செவ்வாய் புதன் வியாழன் மட்டும் தான் நான் ட்ரேடே பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அன்றைக்கி தான் இவனு ப்ராப்பர் ஸ்வைப்பில். ஏன்னாக்கா புல்லிஷ் கேண்டிலு
அப்போ ஐயை தூக்கிட்டு தான் லோ பாடி க்ளோஸ் வச்சுருக்கோம். அப்போ இந்த நாள் என்றைக்குமே என்ட்ரி கிடைக்கல. ஏதாச்சும் ரூல்ஸ் மாதிரி ஏதாச்சும் என்ட்ரி இருக்கான்னு பாருங்கள் இந்த நாளில். இல்ல ப்ரோ. இவன் பிஎல் ஸ்கேனர் லோ ஸ்வீப் பண்ணிட்டு பாடி க்ளோஸ் மேலே வச்சுருக்கான். இந்த இடத்துல இருக்கு இப்போ, இந்த இடத்துல இருக்கான். ஓகே, நீங்கள் இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் டைம் டேபிள் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐஆர்எல்லே இருக்காது. ஏன்னாக்கா அவன் ப்ராப்பராக ரிவர்சராக இருந்தால் இருப்பான், இல்லைன்னா இல்லை. வச்சுருக்கானே. ஓகே, இந்த கேண்டில் ஸ்டார்டிங்கு இந்த இடத்துல வேணுமா ஒரு எஸ்எல் ப்ரோ. இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல ஒரு எஸ்எல் மட்டும் வாங்கி வச்சுருவீங்க கண்டிப்பா. அடுத்து இந்த இடத்துல பாருங்களேன், இந்த நாள் வச்சுட்டு இந்த இடத்துல பாருங்க ப்ரோ. ஏதாச்சும் உனக்கு ஐடியா இருக்கா? அப்புறம் ஸ்வீப் நடந்த மாதிரி கீழே நடந்திருக்கு ப்ரோ. கீழே ப்ரோ இந்த இதை சொல்றீங்களா? ஆமா, பேரிஸுக்கு கீழே நடந்திருக்கு. ஆமா. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு ஆல்ரெடி ஒரு மைண்ட் செட்டப்பில் சொல்லியிருக்கேன் ப்ரோ. மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு ஐயோ லோவோ ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டான்னா அவ்வளோதான் நிற்கி. அதுக்கடுத்து திரும்ப வைக்கிறது வேறு வைக்க மாட்டான். ஒன்று ஃபஸ்ட்டு எதை வைக்கிறான்னு பார்க்கணும். டேயோட ஐயை வைக்கிறானா லோ வைக்கிறானா பார்க்கணும். அதை பொறுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மட்டும் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேயோட ஐயை முடிவு பண்ணிட்டான். எப்படி கேட்டிங்கனாக்கா, இல்லை இந்த கேண்டிலோட ஐ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐயை எடுத்துருக்கான். ஆனால் பட் இந்த கேண்டில் பாடி க்ளோஸ் வைக்கல. ஆனால் நெக்ஸ்ட் கேண்டில் பாடி க்ளோஸ் கீழே வச்சுருக்கான். அப்போ இந்த ரெண்டு கேண்டில் சேர்த்து வரைஞ்சி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது ஓப்பனு, ஓகேவா? அப்ப ட்ரெண்ட் ரிவர்சல் ப்ரோ. அந்த இது அந்த இந்த ஒரு கேண்டில் சொல்லுவாங்கல, அது ட்ரெண்ட் ரிவர்சல் நீங்க சொன்னீங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்வீப் தான். இந்த கேண்டிலோட ஓப்பனிங் இது, அப்போ இந்த கேண்டிலோட க்ளோஸு இது. அப்போ ரெண்டு கேண்டில் சேர்த்து வரைஞ்சிங்கன்னா இப்படி இருக்குது. இந்த ரெண்டு கேண்டிலோட ஐ இது இங்கே இருக்கா. அப்போ என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்களேன். ஆல்மோஸ்ட் இந்த கேண்டிலோட ஐயை ஸ்வீப் பண்ணிட்டு பாடி க்ளோஸ் கீழே தான் வச்சுருக்கான். அப்போ உங்களுக்கு இது ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணதாக கணக்கு. அப்போ நீங்கள் 10-30 போல் போய் பார்த்து இந்த டைம் ஃப்ரேம்கில் போங்க. 50 நிமிஷத்தில் போயிட்டு ஒரு ஐஆர்எல் காணாம். இங்கே பாரு ப்ரோ, ஒரு ஐஆர்எல் காணாம். ஓகே, இங்கே ஒரு ஐஆர்எல் இருக்கான், மைனேட்டாக இருக்கான். ஸ்டார்டிங் டைம் அப்போ ஒரே நிமிஷம் அதில் 1 hour மட்டும் பார்த்தோன்னா ஒரு கிளியர் வியூவாக கிடைக்கும். எக்ஸ்பெக்ட், ஓகே எக்ஸ்பெக்ட் கரெக்டு தான். இந்த இங்கே பாருப்போம், ஒரு இது டைம் கொஞ்சம் மாற்றிருக்கேன். பட் அது எனக்கு தெரியும் எப்படின்னு. அது உங்களுக்கு போக அது புரிஞ்சு. இந்த இடத்துல பாருங்களேன், 1 hour ஒரு 5000 இருக்கானா? வரும் இல்லை, 50% என்ட்ரி மேனேஜ் 50% என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எங்கே ப்ரோ? இந்த செகண்ட் கேண்டலோட ஐ டார்கெட்டு இந்த இஆர் வச்சுட்டாலும் 1:5 இல்லை எனக்கு 3 வேணும்னாக்கா நீங்கள் தைரியமாக ஹோல்ட் பண்ணலாம். ஏன்னாக்கா நீங்கள் டேயோட ஐயோ லோவோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாக்கா அதுக்கடுத்து இந்த இடத்துக்கு வர மாட்டான் மார்க்கெட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 24 பிப்பு, இந்த மார்க்கெட்டு 24 பிப்பு போக மாட்டானா? டேயோட ஐ இதுனாக்கா லோ வைக்கிறதுக்கு ஒரு 23 பிப்பு போக மாட்டானா? அவ்வளோதான். பட் உங்களுக்கு இது இந்த அளவுக்குனா தேவையில்ல ப்ரோ. ஏன்னு கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் நான் இன்னொரு விஷயத்தில் பண்ணிங்கனாக்கா இந்த இஆர் வர டார்கெட் வச்சாவே நீங்கள் ஈஸியாக 1:3 எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஐஆர்எல் 1 hourல. இந்த ஐஆர்எலுக்கு 5 நிமிஷத்தில் போயிட்டு கம்பர்மேஷன் என்ட்ரி பார்க்கணும், ரீஃபைன் பண்ணி. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ட்ரி ஈஸியாக கிடைக்கும். இன்னொன்று அக்யூரேசி லெவல் அதிகமாக இருக்கும். ஆனால் பட் இது வேணாம் தான் இப்போதைக்கு நான் முடிவு பண்ணிட்டு போட்டு மைண்டை போட்டு எதுக்கு அந்தளவுக்கு குழப்பிட்டு கிடக்குறோம். இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக்கர் பிளாக்கு, எதுக்கு ப்ரோ அந்த மேக்னெட் சிம்பிள்? அது கேண்டிலோட ஐலோவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பிடிச்சி நம்மளுக்கு கொடுக்கும் ப்ரோ. அப்படியா? இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கேண்டில் வச்சுருக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இந்த கேண்டிலோட ஐயில் மார்க் பண்ணாலும் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களால் கரெக்டாக வைக்க முடியுமா கேட்டால் இப்போ வைக்க முடியும். நீங்கள் இப்போ கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணாலுமே அந்த கேண்டிலுக்கு நேராக இந்த இருக்கனால லைட்டாக கொண்டு போனாலும் கரெக்டாக அந்த ஐக்கு நேராக போய் கரெக்டாக செட் ஆகிக்கிறோம். சப்போஸ் இந்த மேக்னெட் இல்லைனாக்க
நீங்கள் இங்கே இருக்கீங்க, திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் கரெக்டாக வைக்க முடியாது, கொஞ்சம் மேலே கீழே மாற்றி மாற்றி போகுது. இப்போ இந்த ஓப்பனில் வைக்கிறதுனால முடியாது, கொஞ்சம் மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே இந்த மேனுவல் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேண்டிலோட ஐக்கு நேரம் போனால் கரெக்டாக ஐ கீழே நிற்கும், ஓப்பனிங் நேரம் போனால் ஓப்பனில் நிற்கும், க்ளோஸ்னால் க்ளோஸு, லோனா லோ. சரசாக நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்காக புரியுது ப்ரோ, அது எதுக்குன்னே தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ப்ரோ. இப்போ இப்போ என்னென்னா டேயோட ஐ லெவலில் மட்டும் நான் எந்த எடுத்துகிட்டு இருந்தேன்னா, அதனால் எனக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான் சொல்லி இருந்துச்சு. இப்போ அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு ஒரு இதை கண்டுபிடிச்சி இப்போ என்னால் ஒரு நாளைக்கு மினிமம் 4 என்ட்ரியாச்சும் எடுக்க முடியும், 4மே மின்ரேட்டுக்குள்ள என்ட்ரியாக மட்டும் தான் எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருல ப்ரோ, ஒரு கேண்டிலோட ஐயை கண்டிப்பாக எடுப்பான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த இப்போ போகிற ஸ்வீப் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நாளுக்கு மட்டும் பாருங்கள், நேற்றுக்கு எத்தனை என்ட்ரி மட்டும் பாருங்கள். ஓகே, இது என்ன கேண்டில் ப்ரோ? இந்த இது கேண்டில். ஓகே, அப்போ இந்த கேண்டிலோட ஐயை மார்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அவன் தான் இஆர்லு 15 டைம் ஃப்ரேம் புக்கு போய்க்கணும். என்ன ப்ரோ இருக்கா? ஐஆர் இருக்கானா? ப்ரோ ஐஆரில் என்ட்ரியை போடுவான். ஸ்டாப் லாஸ் தூக்கி கீழே வச்சுருக்கோம். 1 ஃபஸ்ட் என்ட்ரி 1 இது இஆர் வர டார்கெட் வச்சுருக்கோம். 1:1.8. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகிற கேண்டிலுக்காக வெயிட் பண்ணுறோம். கரெக்டாக அடுத்து 2:30க்கு போவோம். இது 2:30 தானே டைமிங்? ஓகே, 2:30 போல் டைமிங் உள்ள மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். அப்போ 15 டைம் ஃப்ரேமில் போய் பார்க்குறோம். இந்த இடத்துல ஐஆரில் எடுக்காமல் போயிருக்கான் ப்ரோ. மேலே இருக்கு பாருங்க ப்ரோ, அதெல்லாம் எடுத்துட்டு தான் போயிருக்கான். இல்லை நம்மளுக்கு இந்த போகிற கேண்டில் ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஐஆரில் தான் பிடிக்கும். ஏன்னாக்கா அதுதான் பக்காவாக இருக்கும். மற்ற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு சேஃப் இருக்கா. ஓகே, இந்த போகிற ஒரு கேண்டில் ஐஆர் இல்லைன்னு வச்சுக்கலாம். பட் இது ரிவர்சல் மீனிங் தான் குறிக்குது. சரியாமல். ஓகே, அடுத்த 6 போகிற போய் பார்த்துருப்போம். 15 டைம் ஃப்ரேமில் போயிட்டு பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஐஆர் இருக்கானா? இருக்காங்க, அதுதான் சொன்னேன் நான் இருக்குன்னு. இல்லை அது நெக்ஸ்ட்டு போகிற ஒரு கேண்டில். இல்லை நெக்ஸ்ட்டு போகிற ஒரு கேண்டில் இல்லை, அதுக்காக சாரி. ஓகே, இந்த இடத்துல 50 செகண்ட்ஸில் என்ட்ரியை போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் லோவில் வச்சுட்டோம்னா, ஆனால் இந்த லோவில் வைக்க முடியாது. எனக்கு கீழே வேறு ஒரு ஐஆர் இருக்கும், இதனையும் ரெஸ்பெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. பட் ரீசெண்டாக இருக்க ஐஆர் தான் இந்த போகிற கேண்டில் போய் மதிப்பேன். ஸோ இந்த இடத்துல இவன்னு வச்சுட்டு ஐஆர்னு பார்த்தா இது 1:5 வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த நெக்ஸ்ட்டு போகிற ஒரு கேண்டில் போவோம். ஓகே, அது நாளுக்கு முடிஞ்சிச்சு தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த நாளுக்கு அவ்வளோதான் ப்ரோ. 2 என்ட்ரி 2மே டிபி. அடுத்து இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு என்ட்ரி பிடிச்சிருப்போம். இப்போ ரிவர்சல் கேண்டில் செட்டப் இன்றைக்கி டேயோட லோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிடிச்சிருப்போம். 3 என்ட்ரி ப்ரோ. ஆனால் இதில் முக்கியமான விஷயம்னாக்கா நீங்கள் ஆர்ஆர் எதுவும் பார்க்கக்கூடாது. ஒன்லி வின் ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல எத்தனை ஆர்ஆர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒன்று அது ஒன்று சேர்த்து 7, முன்னாடி ஒரு இந்த இடத்துல கண்டிப்பாக கிடச்சிருக்கும். 3 கிடச்சிருக்கு ப்ரோ. 1:3 கிடச்சிருக்கும் ப்ரோ. 1 சம்திங் கிடச்சிருக்கு. இந்த ஒரு ட்ரேட் அதிக ஆர்ஆர் கொடுத்துருக்கலாம். 5.3.5. அவ்வளோதான். இந்த இதை சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் ஒன்லி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா செட்டப்லேயும் நீங்கள் கிங்க் ஆக முடியும். எல்லா செட்டப்லேயும் சில பேர் சொல்லுவாங்க இப்போ இந்த செட்டப்பே ஒர்க் ஆகான்னு சொல்லுவாங்க. பற்றி அந்த செட்டப்லேயும் நீங்கள் கிங்க் ஆக முடியும்னு கேட்டால் அதுக்கு ஒரே விஷயம், மார்க்கெட்டோட சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா மார்க்கெட் அடுத்து என்ன பண்ண போகிறான், எப்படின்னா ஒர்க் ஆகும், அதை ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம் எல்லா செட்டப்புக்குரியதையும். ப்ரோ சரி, இப்போ நான் என்ன ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணட்டும்? இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எப்படி இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு டேயோட ஐலோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அது ஒரு என்ட்ரி பிடிக்க பாருங்கள். அவ்வளோதான். டேயோட கேண்டில்லையா? அப்படி இல்லை, போகிற டைம் ஃப்ரேம் போகணும். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகிற ஒரு ஸ்வைப் ஏதாச்சும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். எப்படின்னாக்கா இவன் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்வைப் ரைட்டா? ஆமாம். அப்போ நீங்கள் இந்த இடத்துல இது டேயோட லோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடணும். டேயோட லோ இது எப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேண்டில் இது டைம் 10:30 போல மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்ப்பீங்க. ஸ்வைப் பண்ணி வச்சுருக்கானா? பண்ணி வச்சுருக்கான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா கரெக்டாக 15 டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஏதாச்சும் ஐஆர் இருக்கானா பார்க்கணும்.
ம். இந்த இடத்துல ஒரு ஐஆர் இருக்கான், அதில் ஒரு டவுட் வரலாம் ப்ரோ, ஐஆர் கொஞ்சம் கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொய்யன்னு இருக்க மாதிரி இருந்தானா, அப்படி என்ன அர்த்தம்னா அப்போ இதை விட 1 hour டைம் ஃப்ரேமில் ஏதோ ஒரு ஐஆர் இருக்கான்னு அர்த்தம். அப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஐஆர் இல்லை. அப்போ நீங்கள் ஒன்லி 1 hour டைம் ஃப்ரேமில் போய் பாருங்கள் இங்கே ஐஆர் இருக்கானான்னு. அப்படி இல்லைனாக்கா 15 டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஐஆரை பாருங்கள். பார்த்துட்டு அது ஒர்க் ஆகுறான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க சும்மா ஒரு இதுக்காக. இந்த ஐஆரில் 50% கீழே இந்த செகண்ட் கேண்டில் ஸ்டாப் லாஸு உங்களோட இது எய்ம் எப்படின்னு பார்த்துக்கோங்க. 1:3 தான் வச்சு நான் எடுக்க போகிறேன்னா 1:3 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிடுங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியுது, இன்னைக்கு டேயோட லோவே இவன் தான் சொல்லி முடியாகி போச்சுன்னா டேயோட ஐ கண்டிப்பாக நீங்கள் பிப்பு வச்சு பார்த்தீங்கன்னா 30 பிப்பு இந்த இடத்துல போட்டிருக்கா. நீங்கள் டிபி அடிக்கணும்னா 30 பிப்பு அடிக்க மாட்டானா மார்க்கெட் நீங்கள் போக மாட்டானா கேட்டால் கண்டிப்பாக போவான். ஏன்னாக்கா நீங்கள் டேயோட லோ இவன் டேயோட ஐ வைக்கிறதுக்கு ஒரு 30 பிப்பு உங்களுக்கு தேவைப்படுவோம். அப்போ வைப்பானு கேட்டால் கண்டிப்பாக வச்சுருவாங்க, ஈஸியாக போச்சு. இப்போ நீங்கள் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு இது அவ்வளோதான். இல்லை நீங்கள் உள்ளே போய் லோவர் டைம் ஃப்ரேமில் போய் கம்பரிசன் பார்க்குறதுனால அது அடுத்த பட்சம். பட் நீங்கள் எடுக்கிற கீ லெவல் கரெக்டாக இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். கீ லெவல் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா என்ட்ரி பக்காவாக அமையும். அந்த கீ லெவலிலே நீங்கள் டேரெக்டாக அக்யூரேசி இந்த மாதிரி டேரெக்டாக இறங்குறதுனால இறங்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வின் ரேட் அதிகமாகவும் இருக்கும், நீங்கள் போட்டு ப்ரெஷர் ஆக மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா 10:30 போல் வருவீங்க, ஒரு ஃபோர்வர்ட் கேண்டிலோட ஓப்பனிங்க்கு வருவீங்க, வந்துட்டு ஐஆர் இருக்கானா என்ட்ரி ஸ்டாப் லாஸ் இங்கே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த என்ட்ரி போட்டு நீங்கள் ஓட்ட போயிடுவீங்க, நீங்கள் வேறு ஏதாச்சும் வேலை பார்க்க போயிடுவீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னாக்கா 2:30 போல் வருவீங்க, அது கண்டினியூஸ் ட்ரேடு செட்டப்புக்காக வருவீங்க. இப்போதைக்கு ஒன்லி நீங்கள் போகிற ஸ்வைப்பு அதை மட்டும் பாருங்கள், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இதை அப்புறம் பார்த்துக்கலாம், அது நீங்கள் அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். இந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்கா போகிற ஸ்வைப் கரெக்டாக இருக்கான்னு கேட்டால் இந்த நாளில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. நான் ஏன்னு சொல்லிட்டேன், பீரியஸ் கேண்டில்லாம் என்னவா இருக்கணும், ஒன்லி எதை மட்டும் எடுத்துகிட்டு ஸ்வைப் பண்ணி வச்சுருக்கணும், கீழே இருக்கிறத மட்டும் எடுத்துருக்கணும். பீரியஸ் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் டாப் எடுத்துருக்கணும். அப்போ டாப் எடுக்க லோவை எடுத்துகிட்டு ஸ்வைப் பண்ணி மாதிரி வச்சானா அது வேலிடான்னு கேட்டால் அது வேலிடே இல்லை. உங்களுக்கு கரெக்டாக ஆப்போசிட் கேண்டில் என்னாலும் அந்த கேண்டிலுக்கு ரிவல்சராக வைக்கணும், அப்போ தான் அவன் ரிவல்சரை மீன் பண்ணுறது அர்த்தமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாக்கா இது ஒரு இப்படி இருக்கா, இது ஒரு அப்படியே காப்பி பண்ணி ஒரு வேர்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். செகண்டாக லோவர் டைம் ஃப்ரேம் போய்ட்டு அப்படியே காப்பி பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அப்படி பண்ணும்போது நீங்கள் அடுத்த அந்த இதை நீங்கள் திரும்ப பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா நிறைய கிடைக்கும் ப்ரோ. இப்படி இருக்கா, இப்படி இருக்கும். அடுத்து நீங்கள் இதோட இந்த இடத்துல 15s போய் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா, ரெண்டு ஏற்ற மாதிரி இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்படி நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பண்ண ஹோம்ஒர்க்கு திரும்ப ஒரு வாட்டி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இப்படி இருக்கிறா, அப்போ இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகுதுரா அப்படி. ஓகே இதில் இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இதை நீங்கள் ஒரு 1 hour என்ன பண்ணணும், சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் இப்போ இந்த ஹோம்ஒர்க் ரெடி பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, எனக்கு அனுப்பிட்டு நீங்கள் நான் செக்கிங் பண்ணுறேன், ஓகே எல்லாம் ரைட்டாக தப்பான்னு செக்கிங் பண்ணிட்டு அப்படியே சும்மா இதை வச்சு சும்மா பாருங்கள். ஒரு பிக்சர் ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும், அதில் என்ன ஒன்றும் தெரியாது, அதனால் நீங்கள் அதை பார்க்கணும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே இது இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒர்க் ஆகிறான், மார்க்கெட் சைக்கிள் இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ஒர்க் ஆகுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ நீங்கள் பார்க்க தான் நீங்கள் அதை கற்றுக்க முடியும். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்து கற்றுக்க தான் முடியும். அதை நீங்கள் மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கிறது ஒரு விஷயம், ஆனால் நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி அதை உட்காந்து கடினமாக பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை நோட் பண்ணுவாங்க கேட்டால் அப்போ பண்ண மாட்டான், சர முடிச்சுட்டு வந்துடுவான். ஆனால் அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உட்காந்துட்டு ஹோம்ஒர்க்கை சும்மா ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இதை பார்க்கணும். ஓகே இப்படி இருக்கா, இந்த மாதிரி அக்குமுலேஷன் போட்டு மேலே வால்யூமாக ஏற்றிருக்கா, ஓகே இந்த இடத்துல வந்து ஆனால் இந்த இடத்துல வரும்போது பார்த்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கு. ஓகே அதில் ஹையர் டைமில் பார்க்கும்போது இப்படி பண்ணியிருக்கான், அதில் நல்லா நோட் பண்ணிங்கனாக்கா இந்த கேண்டிலோட ஓப்பனுக்கு வந்து தான் அதிகபட்சம் போவோம். அப்போ நம்ம ஓப்பனிங்லேயே என்ட்ரி போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு நிறையா. டார்கெட் எதுக்கு இந்த கேண்டிலோட ஐடியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் ஐடியா பண்ணிக்கலாம், எவ்வளோ நாள் பண்ணலாம், ஒன்றும் தப்பே இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஹோம்ஒர்க்கை பண்ணும்போது ஒரு யோசனை வரணும். ஓகே இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி போகிறோம், ஓகே இந்த இடத்துல ஐஆர் இருக்கா, இந்த சைடு ஒரு ஐஆர் இருக்கா அப்படின்னு நோட் பண்ணிட்டு நீங்கள் வரணும். இந்த இடத்துல இந்த போர்வர்ட் கேண்டில் ஸ்டார்டிங்கில் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஐஆரை எடுத்துகிட்டு வரானா இல்லை ஐஆரை எடுக்காமல் வரானா நோட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அது தெரிய ஐடியா கிடச்சிடும். ஐடியா கிடச்சிச்சுனால நீங்கள் எப்படிப்பட்ட என்ட்ரியாக இருந்தாலும் எடுத்துடலாம். இப்போ இன்றைக்கி டேயோட லோனு கன்ஃபார்மாக முடிவாக உங்களால் சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா, அப்படி சொல்ல முடிஞ்சிச்சுன்னா இந்த ட்ரேடை இதுவரை நீங்கள் உங்களால் ஹோல்ட் பண்ணியிருக்க முடியுமா? இன்றைக்கி 4 ஃபுல்லாமே ஹோல்ட் பண்ணியிருந்தா நீங்கள் எத்தனை பெர்சன்டேஜ் இப்போ 14
ம் அது 1:14. உங்களால் சொல்ல தெரியணும் முடியணும். நீங்கள் டேயோட லோ இவன் தான், கண்டிப்பாக இவன் தான் அப்படியே அடித்து சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிட்டு விட்டுறலாம். ஆமா ப்ரோ. இப்போ இந்த நாளைக்கு போய் பாருங்களேன். இந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்க அப்போ பார்த்தது இந்த இடத்துல ஒரு ஐயாயிரம் இருக்கான். ஆ ஆ, அதாவது ஒன்றும் இல்லை, அப்போ பார்த்தப்போ இந்த இடத்துல ஒரு 5000 இருந்தான். ம் ஸ்டாப் ஆச்சு அபோவ் திஸ் கேண்டில். ஓகே, இந்த இடத்துல வருவான் ஸ்டாப்பர்ஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல வருவான். இதை உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி டேயோட இவன் தான் முடியாயிடுச்சுன்னா நீங்கள் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஓகே என்ட்ரியை போட்டு ஹோல்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. இன்றைக்கி என்ன ஆனாலும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எத்தனை பெர்சன்டேஜ் ப்ரோ? 1:5. ஓகே, சரி 1:6. ஏதோ ஓகே விட்டுருவோம். அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா டேயோட லோவை பிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் இந்த இடத்துல இந்த ஷேப் கரெக்டான ஷேப் நான் பார்த்து சொல்லுகிறோம். இந்த நாளுக்கு எங்கே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நாள் இதில் போ டேயோட லோவை ஐயா ஏதாச்சும் வச்சுருக்கானா கண்ணை பார்த்து சொல்லுங்கள். ஃபஸ்ட் எடுத்தானே மேல இருக்க இல்ல ப்ரோ, இது வந்துட்டு இது பியரிஷ் இருக்குல்ல, அது கீழே தான் ஸ்வைப் பண்ணிருக்கோம். அவ்வளோதான். அதான் அதான் மேல. பரவாயில்ல, அதை நோட் பண்ணுவீங்களா தான் பார்த்து கரெக்டாக நோட் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ பியரேஜ் கேண்டில் அப்போ லோவை தூக்கிட்டு வந்தேன்னா சொல்லிடலாம் ஓகே ப்ரோ நீங்கள் டேயோட லோ இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்லிடலாம். ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், அதை எடுக்காம மேலே போயிட்டு வந்திருக்கான். அப்போ இவன் கரெக்டான ஒரு ரிவர்ஸ் அது ஐ வச்சுருக்கான்னு கேட்டால் ஐ நோ வேலிடே இல்லாத ஐ, அப்போ விட்டுறணும். அடுத்து எங்கே ஐயா லோ வச்சுருக்காங்க நோட் பண்ணு ப்ரோ. கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு இடத்துல கிடச்சிருக்கு. எங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் இதுவும் பியரிஷ் கீழே எடுக்கல. ஓகே, இதுவும் பியர் இது எடுத்திருக்கான் ப்ரோ. இந்த பியரிஷுக்கு கீழே எடுத்திருக்கான் பாரு. ஓகே, இந்த இடத்துல எடுத்துட்டான். அப்போ இதை நீங்கள் எப்போ பார்ப்பீங்க? 2:30 டயத்துக்கு போய் பார்ப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் இன்றைக்கி டேயோட லோவை இதுதான் லோ. ஆனால் பட் இந்த இடத்துல தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓகே இன்றைக்கி டேயோட லோவு இதுதான் சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு போகிறீங்க. ஓகே, 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ட்டு இந்த இதுதான் நெக்ஸ்ட்டு போகிற கேண்டலோட ஸ்டார்டிங் டைம் ஓகேவா? அப்போ அதிகபட்சம் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது? இதுதான் ஸ்டார்டிங் டைம்னா இந்த லோ இருக்குது, அது கீழே இருக்க 5000 தான் எடுக்க பார்ப்போம். ஏன்னா இது லிக்விட்டியாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ இது லிக்விட்டின்னு எடுத்துகிட்டு அது கீழே எங்கே அப்புறம் 5000 இருக்கா? இந்த சைடில் ஃபுல்லாகவே 5000, அவ்வளோ பெரிய 5000 இதெல்லாம் கவர் பண்ணிட்டான். ஆனால் பட் இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட போகிற இந்த இந்த 5000 கவர் பண்ணிட்டான். அப்போ வேலிடான்னு கேட்டால் இது ப்ரீவியஸ் போகிற கேண்டலோட கணக்குக்கு போயிட்டான். ஆனால் நம்மளுக்கு இந்த இப்போ இருக்க போகிற கேண்டலுக்கு இவன் தான் 5000. அப்போ இவனோட 50% என்ட்ரினா இவன் இந்த இடத்துல 50% என்ட்ரினா இவன் ஸ்டாப் லாஸ்னால் இந்த கேண்டில் ஓகே. ஒன்று இதுவரை என்ட்ரியை வச்சுட்டு பேசாமல் 1:3 வந்துச்சு போதும்னு சொல்லிட்டு போனோம்னாக்க வேலை முடிஞ்சிடும். இல்லை இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு, எனக்கு நாளுக்கு லோ இவன் தான் தெரிஞ்சு போச்சு, இன்றைக்கி என்ன ஆனாலும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே கொண்டு போய் விட்டீங்கன்னா இங்கே முடிஞ்சிருப்பான் 1:6 அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்கள் இந்த மாதிரிலாம் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, ஒன்லி நான் அதாவது நம்ம ஹோல்ட் பண்ணாதது எதை பொறுத்த அமையும்னா நம்ம என்ட்ரி எடுத்தோமான்னு சொல்லி தான் சொல்ல முடியும். என்ட்ரி எடுத்தது அப்படின்னாடி தான் நம்மளோட எமோஷன் அப்படி என்கிட்ட அக்கௌண்ட் இல்லாத காரணத்தினால் நான் இன்னும் அந்தளவுக்கு இது பண்ணலை. அது அக்கௌண்ட் வாங்கிட்டு நான் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அடுத்து சொல்கிறேன். எனக்கு ப்ரூஃப் இல்லாமல் எது சொன்னாலுமே அது சும்மா பேச்சுக்கு சொல்கிறதுக்கும் செயலில் சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. சரி ப்ரோ, சரி. ஓகே ப்ரோ, ஓகே. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ஐடியா நிறைய கிடைக்கும். நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் கொண்டு போய் வைக்கணுன்னாக்க அன்றைக்கி டேபிளாகவே பயந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது இந்த மாதிரி ட்ரேட் யாருக்கு செட் ஆகும்னாக்கா இந்த பார்ட் டைமாக பார்ப்பாங்க பார்த்தீங்களா, வேலைக்கு போயிட்டு சும்மா ஒரு போகிற ஸ்வீட் நடந்துச்சுன்னா ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். அலாரம் அடிச்சிட்டானாக்கா உள்ளே போயிட்டு ஒரு 5000 பற்றி என்ட்ரி போட்டு டப்புன்னு நம்ம மாட்ட கிளம்பிடணும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காது ப்ரோ. இந்த போகிற கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது 2:30 போல் உள்ளே வருவீங்க. ஒரு 5 நிமிஷத்தில் உள்ளே 5000 நோட் பண்ணுவீங்க. 5000 நோட் பண்ணால் அதில் 50% செஞ்சு ஸ்டாப் லாஸ் இங்கே டார்கெட்டு இந்த வர அடி வச்சுட்டு நீங்கள் என்ட்ரி போட்டு நீங்கள் வாட்ட போயிடணும், பார்க்கவே கூடாது. அது வாட்டி நடந்து முடிஞ்சிடும், அவ்வளோதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு 1:3ன்றது பெரிய விஷயம். இந்த இடத்துல பார்ப்பாங்க எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்க.
இது 10-30 போல் உள்ள வந்து சும்மா பார்க்க வந்திருப்பாங்க மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு. அப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு 5000 இல்லை, இது ஆல்ரெடி கவர் பண்ணிட்டான். அப்போ என்னன்னா ஒன்றாவில் போய் 5000 இருக்கான் பார்ப்பாங்க. இந்த இடத்துல ஒரு 5000 வந்து நிற்பான். 5000 50% என்ட்ரியை போட்டு ஸ்டாப் லாஸ் அப்போல வச்சுட்டு முடிச்சுட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான். ஆனால் இது என்னன்னாக்கா டேவோட ஐ லோவை பிடிச்சிருவீங்க, அவ்வளோதான் ஃபஸ்ட்டு விஷயம். எனக்கு டேவோட ஐ லோவு கிடச்சிச்சுன்னா ஐயோட லோவோ ஏதாச்சும் ஒன்று ஃபஸ்ட்டு கிடச்சனா நெக்ஸ்ட் என்ன லோவு கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஐ வைக்க போகிறான்னு அர்த்தம். ஐ கிடச்சானா கண்டிப்பாக லோ வைக்க போகிறான்னு அர்த்தம். அந்த இடத்துல நம்ம எதுக்கு போயிட்டு பயந்துக்கிட்டு இது பண்ண போகிறோம் சொல்லுங்கள். கண்டிப்பாக புரியுது. புரியணும். இந்த இடத்துல ஒரு போகிற ஸ்வீட் நான் வந்திருக்கேன் பார்த்தீங்களா? எங்க ப்ரோ? ஆமாம். இந்த இதை முன்னாடியே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா முடியாதா? இவன் போகிற ஷூட் பண்ண போகிறான் இல்லை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா முடியாதா? எங்கே ப்ரோ? இந்த இடத்துல இவன் போகிற ஷூட்டும் பண்ணியிருக்கான். இவன் ஓகே ப்ரோ இந்த கேண்டில் ஸ்டார்டிங்கில் உங்களால் சொல்ல முடியும். ஓகே இவன் போகிற ஷூட் பண்ணுவான் இல்லை கீழே போயிடுவான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும்னு கேட்டால் முடியுமா முடியாதா? இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ இப்போலாம் நேரம் அதை தானே உங்களுக்கு நான் படித்து பாடமாக எடுத்து இல்ல அது எடுக்க அது மார்க்கெட் வந்து எப்படி நடக்குதுன்னு தெரியாதுல்ல. இந்த கேண்டிலே இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேவா? இந்த இடத்துல ஒரு 5000 எடுக்காம வந்தானா என்ன அர்த்தம்? எடுத்துருவான். ஆமா ஓகே. அதான் நான் கேட்குறேன். புரியுது. இவன் ஆல்மோஸ்ட் என்ன பண்ணியிருக்கானா இங்கே இருக்க ஒரே ஒரு 5000 இவன் தான். இவன் ஆல்ரெடி மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த மைனர் ER எடுத்துட்டான். ஸோ இந்த 5000 வேல்யூடாக கேட்டால் இல்லை, பியூராக இருக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அது இல்லை. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒர்க் ஆகலை, ரிவர்ஸை மீட் பண்ணிட்டு. அதோட உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த இடத்துல ஒரு ஃபஸ்ட் இடத்துல ஒரு இம்பேலன்ஸை போட்டு தள்ளிட்டான். இந்த எப்போ 12:30 நீங்கள் முடிவு பண்ணிடலாம் மார்க்கெட் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். அப்படியே ஒரு ட்ரேட் எடுத்து மேலே இல்லை இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் அந்த போகிற ஷேப்பில் என்ட்ரி இருக்கும்போது இந்த இடத்துல இந்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களால் சொல்ல முடியும். ஓகே ப்ரோ நீங்கள் இன்றைக்கி 1 நிமிஷத்தில் என்ட்ரி கிடைக்கும், பக்காவான என்ட்ரியாக இருக்கும், 1 நிமிஷத்தில் என்ட்ரியை பாருங்கள் தட்டலாம் அப்படின்னு உங்களால் சொல்ல தெரியணும் முடியணும். அதுக்காக மட்டும்தான். புரியுது ப்ரோ. இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீங்கள் முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ப்ரோ இந்த இடத்துல போகிற ஷேப் நடக்க போகிறான்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல சோர்ஸ் வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சோர்ஸு. இந்த இடத்துல 6 பாக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவனை தான் ஒரு 6 பாக்கு. அப்போ இவனா இன்றைக்கி உங்களுக்கு இதை விட இன்னொன்று இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். டேயோட லோ எவன் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. நான் 1 நிமிஷத்தில் இந்த இடத்துல என்ட்ரி பிடிச்சிட்டேனாக்கா நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்கன்னாக்கா எது வரை ஹோல்ட் பண்ணலாம்? மேலே வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இன்றைக்கி 4 ஃபுல்லாத்தையும் விட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்கலாம். அப்போ விட்டு வேடிக்கை பார்த்தா என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டு? இங்கே போய் கரெக்டாக முடிஞ்சிருக்கா 1:28 30. அதை தான் சொல்லி மார்க்கெட்டோட சைக்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எந்த இடத்துல எப்படி நடக்கும்னு தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் பூந்து விளாட்னீங்கன்னாக்கா அதுதான் உங்களோட மார்க்கெட்டோட கிங்கான ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் வாட்டை போய் பூந்து விளாடலாம். ஆர்ஆர் மெயின்னு கேட்டால் இல்லை, மார்க்கெட்டோட சைக்கிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மார்க்கெட் எப்படி மூவ் ஆன்னு தெரிஞ்சிச்சுனாவே நீங்கள் அந்த இடத்துல மார்க்கெட்டை மூவ் பண்ண நீங்கள் மார்க்கெட் மூவ் ஆகிறது கெஸ் பண்ண மாட்டேன், மார்க்கெட்டோட மூவை நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக ப்ரோ. புரியுது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேட்ச் ஆகி ஈஸியாக இருக்குது. இப்போதான் புரியுது மண்டைக்கு. ஓகே அது ரொம்ப போட்டு குழப்பம்னா வேணாம் ப்ரோ, ஈஸியான விஷயம் தான். டப்பு அனுப்பிச்சிங்கன்னா டப்புன்னு முடிச்சிங்களான்னு வந்துட்டே இருக்கும் இல்லையா? போட்டுக்கு ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒரு செட்டப் எடுத்துகிட்டு உட்காந்துருங்க. இல்லை ப்ரோ நான் எனக்கு 6 முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த செட்டப்பு, எனக்கு ஒரு ஆளுக்கு ஒரு தேவை ஒரு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி தேவையான செட்டப்புக்கு க்ரியேட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஐடியா மட்டும் தான் என்னோட இது. ப்ரோ இந்த மாதிரி போகிற கேனில் முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல என்ட்ரி இருப்பான் ப்ரோ, ஆர்ஆர் கம்மியாக இருப்பான் ஆனால் கண்டிப்பாக என்ட்ரி ரேட் இருக்குன்னா ஓகே அது இந்த செட்டப் உங்களுக்கு செட் ஆகும்னாக்கா உள்ளே இறங்கணும். இல்லை ப்ரோ எனக்கு இன்றைக்கி டேயோட லோ ஐயை பிடிச்சிட்டு அதை ஹோல்ட் பண்ணி ஒரு பெரிய அளவில் நான் டிபி வைக்கலாம் பார்க்குறேன் அப்படின்னாலும் அப்படி போகலாம். இல்லை ப்ரோ எனக்கு போகிற ஸ்வீப்பில் ட்ரஸ்டட் இருக்குது, அந்த போகிற ஸ்வீப்பை பிடிக்கிறதுக்கு உங்கள் ஐடியா இருக்குது, அப்போ அந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு அந்த 5000 எடுத்துகிட்டு வரானா எடுக்காமல் வரானா அந்த
நெக்ஸ்ட்டு போகிற ஒரு கேண்டில் ஸ்வைப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு நிமிஷத்தில் என்ட்ரியை பிடிச்சிட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாமே ஹோல்ட் பண்ணி விட்டுருணும். அவ்வளோதான், இவ்வளோ தான் ஈஸியான வேலை. எனக்கு 2வது தான் செட் ஆகும்னு தோணுது ப்ரோ. எது ப்ரோ? ஏன்னா நான் அப்போ காலேஜ் போயிடுவேன். ம் எனக்கு நான் அப்பப்போ வந்து மார்க்கெட்டை அப்பப்போ வந்து பார்க்க முடியாது, எப்பயாச்சும் தான் பார்க்க முடியும். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ப்ரோ. நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களோட ட்ரேட் பார்க்குற டயத்தை நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 10:30 நைட்டு காலையில் 2:30 அவ்வளோதான். இந்த 2 போர்வை கேண்டில் மட்டும் பாருங்கள். ஏன்னாக்கா இந்த 2 போர்வை கேண்டில் அவன் மட்டும் தான் டேயோட ஐயோ லோவோ கன்ஃபார்ம் பண்ணுவான். மற்ற எந்த டைமுக்கு மற்ற அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இருக்க போர்வை கேண்டில் ஒன்லி என்ன பண்ணுவானாக்கா இதுக்கு அகென்ஸ்டான வேலையை பண்ணிட்டு இருப்பான். லோவாக வச்சுட்டானா ஐயா எனக்கு தேடி போயிட்டு இருப்பான். அந்த இடத்துல இவள் சேர்த்து முட்டாள்தனம். ஒன்லி இந்த 2 டைம் ஃப்ரேமு 1:30 போல் உள்ளே வரீங்க. போகிற ஸ்வீப் வச்சுருக்கானா பார்க்கணும். வச்சுருந்தானா ஓகே, இல்லைனாலும் என்ட்ரி எடுக்க முடியுமா கன்வினியன்ஸ் ட்ரேட் செட்டப்பில் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான். இப்போ ரியாலிட்டி படி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நாளுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஆனால் இன்றைக்கி நாளுக்கு அந்த டைம் நான் உள்ள ப்ரீவியஸ் டேக்கு நான் உள்ளே கொண்டு போகிறேன். ஓகே, ப்ரீவியஸ் டே நல்லா வழங்காத மாதிரி தான் இருக்கேன். இந்த நாளுக்கு போய்க்கிறோம், சும்மா ஒரு பேச்சுக்காக. ஓகேவா? இந்த நாளில் 10:30 போல் இந்த டயத்துக்கு நீங்கள் வந்து பார்ப்பீங்க, ரைட்டா? ஆமாம் ப்ரோ. இப்போ இந்த 2 கேண்டில் சேர்த்து பார்த்தா உங்களுக்கு என்ன நான் சொல்லியிருக்கேன், ஒரு போர் ஹவுஸ் ஸ்வீப்புன்னு சொல்லியிருக்கேன், ரைட்டா? ஆமாம். ஏன்னாக்கா இந்த கேண்டிலோட ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இருக்குன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஸ்வீப் பண்ணதாக கணக்காகும். அப்போ இந்த கேண்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது உள்ளே போய் பார்க்கணும், 15 மினிட்ஸ் கேண்டில் போய். அவ்வளோதான். 5 மினிட்ஸ் ப்ரோ, சார் 15 மினிட்ஸு. இந்த இடத்துல ஐஆரில் இருக்கான். ஆனால் பட் இந்த இடத்துல கொஞ்சம் இந்த விக்கு விட்டு இருந்தானா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஐயா டைமில் அந்த இடத்துல ஐஆர் இருக்கான்னு அர்த்தம் வரும். அது கொஞ்சம் தூரியமாக சொல்லலாம். இந்த இடத்துல நான் 1 ஹவரில் போயிட்டு இருக்கு. நீங்கள் குழப்பிக்க கூடாதுன்னு சொல்லி தான் போகிறீங்க தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஐஆர் நீட்டாக இருக்கானா? ஆமாம் ப்ரோ. இந்த இடத்துல என்ட்ரியை போடுங்க, 50 பெர்சன்டேஜில் என்ட்ரியை போடுங்க. ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கே வைங்க. உங்களோட எய்மு 1:2 இருந்தாலும் 3 இருந்தாலும் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். இல்லை ப்ரோ எனக்கு இந்த இஆரில் மட்டும் டார்கெட் வச்சுருந்தாலும் வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கனாக்கா 2 மணி நேரத்தில் டிபி அடிச்சிருக்கோம். 2 மணி நேரம் இல்லை ஷார்ட் டைமில் டிபி அடிச்சிருக்கான், ஓகேவா? இல்லை எனக்கு 1:2 கண்டிப்பாக ஒரு ட்ரேடுக்கு எடுப்பேன், இல்லை 1:3 எடுப்பினாலும் நீங்கள் எவ்வளோ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களோட இது மைண்ட் செட்டை பொறுத்து. ஆனால் என்னோட ஐபிஆர்டி என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த இஆர் தான் வைக்க பார்ப்பேன் எப்போவுமே. அப்படி வைக்கும்போது என்னன்னாக்கா உங்களுக்கு வேகமாக முடிஞ்ச அளவு மார்க்கெட்டு உங்களுக்கு வேகமாக ரியாக்ட் பண்ணிட்டு டிபி அடிச்சுட்டு வெளியே போயிடலாம், நம்ம வெளியே போயிடலாம். ஆனால் நீங்கள் ட்ரேடாக எடுத்து கண்டினியூவாக பார்க்க மாட்டீங்க, நான் காலேஜில் இருக்கேன் கண்டினியூவாக பார்க்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அப்போ நீங்கள் தைரியம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, இந்த கேண்டில் உங்களுக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு, ஓகேவா? இந்த கேண்டில் என்ட்ரி ட்ரிகர்னா எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு பாருங்கள் டிபி அடிக்க. இந்த இஆரில் இருக்க 2 மணி நேரம் எடுத்திருக்கா. இந்த எவ்வளோ 1:5. சப்போஸ் 1:3 வேணும்னு நீங்கள் நினச்சினீங்கனாக்கா 10 மணி நேரம். 1:3க்கு. ஆமாம். டைமிங் மேட்டரில் கண்டிப்பாக டிபி போகணும்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம வச்சுக்கலாம். என்ன சும்மா ஒரு பேச்சுக்காக அப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி இப்போ 10:30 போல் ஒரு என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா அதோட முடிச்சுட்டு ஒரே ஒரு பேரை பார்க்கணும், கண்டினியூவாக பார்க்கணும். அந்த பேரில் மட்டும் தான் 10:30க்கு அடுத்த 2:30 போல் போய் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிடும், அவ்வளோதான். ஓகே ப்ரோ. இப்போ இந்த நாளோட ஹை அண்ட் லோ அதுக்கு மேலே போகலையா? போயிருக்க மாட்டான் ப்ரோ. எனக்கா டேயோட ஐயா என்ன ப்ரோ இந்த இருக்கு ப்ரோ. இந்த கோடுன்றது டேவை மீன் பண்ணுறது. இதுதான் டேயோட ஐ, அவ்வளோதான். இவன் போல போக மாட்டான், கட்டாயம் போக மாட்டான். டேயோட லோ மிஸ் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா முடியாது அவனால். அவன் அன்றைக்கி நாள் முடியும் போது தான் டேயோட லோ. ஆனால் டேயோட ஐயோ லோ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே விஷயம்
இந்த போகிற ஸ்வீப்பு வச்சுட்டானா கண்டிப்பாக அவன் தான் அன்றைக்கி நாளுக்கு இதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அந்த உள்ள லவ் பண்ண கேட்டேன், இந்த இடத்துல ஒரு ஸ்வீப் வச்சுருக்கான், இதுக்கு மேலே நான் கீழே போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மீட்டிங்கு. அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு டேவோட லோன் கேட்டீங்கன்னா இவன் தான். நம்ம இந்த இடத்துலேருந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். டேவோட ஐக்கு ஒரு டார்கெட்டை போட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகே ப்ரோ. பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகே ஓகே, ஐடியா க்ரியேட் பண்ணிக்க, அவ்வளோதான். உனக்கு எது தோதுவோ பார்த்து பண்ணு. சப்போஸ் இல்லை ப்ரோ டேவோட ஐ லோ கிடைக்கலையா, அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ இப்போ என்ன கேட்டிங்கன்னா 2:30 ஓகேவா? இந்த கேண்டில் என்ன கேண்டில்? பேரிஷ் கேண்டில். ஓகே, நான் இது அதே தான், வேறு எந்த குழப்பம் இல்லை. பிஎஸ் கேண்டிலு. இப்போ என்ன முன்னாடி இந்த டேவோட ஐ வச்சானா என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? டேவோட ஐ வச்சா என்ன பண்ணுவோம்? பிபிஎன்ஸில் போயிட்டு இதுக்கு ஒரு 5000 பற்றி என்ட்ரி இருப்போம், அவ்வளோதானே. அதே மாதிரி இவன் பிஎஸ் கேண்டிலு 6:30 கேண்டில் போல் நீங்கள் உள்ளே போகிறீங்க. பிபிஎன்ஸில் போய் பாருங்கள், அந்த இடத்துல ஏதாச்சும் 5000 இருக்கானா பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவன் தான் அந்த கேண்டிலோட லோவு, ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவு. கோடு மார்க்கிங் தப்பாக போட்டேன்னா 8:30. இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இருப்பான். ஆனால் 5000 இருக்கான். ஓகே, இந்த இடத்துல லோவர் டைமில் ஏதாச்சும் ஒரு 5000 இருக்கானா பார்க்கணும். இல்லை, அப்போ அதோட 1 hour டைம் ஃப்ரேமில் போய் ஒரு வாட்டை பார்த்துக்கணும். இந்த இடத்துல அந்த 5000 இல்லை. நீங்கள் எந்த ஒரு போரல் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் லோவர் டைமில் போய் பார்த்து ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு 5000 பிடிச்சிட்டு இஆரில் அந்த ஐயர் டைமோட கேண்டில் லோவில் வச்சிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. அது ஒரு செட்டப் தான், செம்மையாக ஒர்க் ஆகும். ஆமாம் ப்ரோ. ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட்னா பண்ணாத ப்ரோ. ஏதாச்சும் ஒரு செட்டப்பை முடிச்சுட்டு அதில் உட்காந்துக்க ப்ரோ, அவ்வளோதான். ஓகே டன். ஓகே ப்ரோ. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லட்டுமா? புரியல ப்ரோ. ஹோம்ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லட்டுமா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சாரி, நான் தான் சொல்லணும். நான் தாங்க, நீங்க எதுக்கு சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் என்ன ப்ரோ ஆச்சு? என்ன ப்ரோ பிரச்சனை? என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? அது அந்த டாபிக் வேணாம் ப்ரோ, வீடியோ ரெக்கார்டில் இருக்கு. அப்படியா? சரி, ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ.